ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க ஊழியம் செய்வீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற ஆள் இல்ல, ஆண்டவருக்கு வேலை செய்யற ஆள் இல்ல. கடைசி நாட்களில் வேதம் இல்லாத, அதாவது வேத வார்த்தை கிடைக்காத, வேதம் இல்லாத பஞ்சம் வரும்னு சொல்லியிருக்கு. வேதம் இல்லாத இந்த பைபிள் இல்லாத பஞ்சம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பைபிள் பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லா மொழியிலையும் பிரிண்ட் அடிச்சு கொடுப்பாங்க. வேதம் கிடைக்காத பஞ்சம் என்பது இந்த பிரிண்ட் அடிக்கப்பட்ட இந்த புஸ்தகம் அல்ல, இதுக்குள்ளாய் மறைந்திருக்கிற வேத வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும். ஆகையால் இந்த வேதத்தின் ரகசியங்களை எங்க பதுக்கணுமா? உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல பதுக்கணும். வேதத்தை திறந்து வேதத்தின்படி வாழ்ந்து வேதத்தின் சத்தியத்தை உடையவர்களாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. வேதம் கிடைக்காத பஞ்சத்துக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை வெளிப்படையாய் பேசக்கூடிய, வெளிவார்த்தையாய் பேசக்கூடிய, வெளிப்படையாய் இந்த ஆணி பாய்ந்த சத்தியத்தை பேசக்கூடிய நாட்கள் இல்லாத நாட்களுக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வேதம் கிடைக்காத பஞ்சகாலம் வருகிறது. இந்த பஞ்சகாலத்திலே, அந்த பஞ்சகாலத்திலே அறுப்பு நாட்களிலே தன்னுடைய தானியங்களை சேர்த்து வைத்தது போல இந்த அறுப்பு நாட்களிலே கர்த்தருடைய வேதம், வேத வார்த்தை என்கிற தானியங்களை நாம் சேர்த்து வைக்கக்கூடியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதா? வேதம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும். வேதம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுது. இந்த பஞ்சகாலத்துக்கு நீங்களும் நானும் தப்பிக்கணும். இந்த பஞ்சகாலத்துக்கு நீங்களும் நானும் தப்பிக்கணும்னா இந்த வேதத்தின் தியானம் நம்முடைய ஞாபகம், நம்முடைய சிந்தையும் என்ன பண்ணணும்? இந்த வேதத்தின் தியானத்திலே பிணைக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில அனலா மாறிட்டோம்னா வேதத்துக்குள்ள பிணைக்கப்பட்டோம். ஆவியில எழும்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் பேசட்டும், யார் என்ன செஞ்சாலும் செய்யட்டும், யார் என்ன பரியாசம் பண்ணாலும் பண்ணட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்குள்ள நம்ம வந்துருவீங்க. கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய ஒரு தைரியம் நம்மளுக்குள்ள வந்துடும். அந்த ஆவியானவர் இல்லாத பட்சத்துலதான் மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? விழுந்து நம்முடைய இருதயம் சோர்வை பார்க்கும். ஆனா கர்த்தருடைய ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 1:8 இவ்விதமாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எப்பேற்பட்ட பலன்? ஆவிக்குரிய பலன் நம்மளுக்குள்ள உண்டாகும். அந்த ஆவிக்குரிய பலன் வந்தா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்மோடு கூட வரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவிக்குரிய பலன் வந்தா உலகத்தை ஜெயித்து எழும்பி நிற்கிற பலன் நம்மோடு கூட வரும். உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.